மனிதனுக்கு பல உடல் நல கோளாறுகளும் தீமைகளும் உண்டாகுது. அதிலிருந்து எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பார்ப்போம். ஒன்று மொபைல் ஃபோனை டைரெக்டாக பாடி டச் பண்ணுற மாதிரி பேசாமல் ஸ்பீக்கரில் போட்டோ அல்லது ஹெட்செட்டோ இயர்பட்ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் மூலமாக பேசலாம். அதிக நேரம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு மெசேஜ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கலாம். அதிக நேரம் பேசிகிட்டு இருந்தால் அதோடைய ரேடியேஷன் நம்ம உடம்பை தாக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. 3 இப்போ ஃபோனை யூஸ் பண்ணலைன்னா அந்த டைமில் ஏரோப்ளைன் மோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா ரேடியேஷன் அதிகமாக இருக்காது. 4 வீக் சிக்னலாக இருந்ததுன்னா அந்த சிக்னல் வீக்காக இருக்கும்போது பேசும்போது நமக்கு அந்த கதிர்வீச்சு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த லிஃப்ட்டு எலிவேட்டர்லையோ அல்லது வண்டி போயிட்டுருக்கும் போதோ அதில் பேசாதீங்க. சிக்னல் வீக்காக இருந்தால் அதோடைய பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் கடைகளில் மொபைல் ஃபோன் வாங்கும்போதே ரேடியேஷன் கதிர்வீச்சு குறைவாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் எதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்கிட்டீங்கன்னா இனியும் உங்களுக்கு அதனால் பல நன்மைகள் சேரும். அதனால் வரக்கூடிய தீங்குகள்